நேற்று, இன்று, நாளை. சக்தி இல்லையேல் சிவமில்லை. எங்கும் எதிலும் எப்போதும் இயங்கும் சக்தியை பெண்ணாக, அன்னையாக, இறைவியாக வழிபடுவது நமது மரபு. நேற்றைய பெண்களில் கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த திலகவதியார், சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள், தமிழ் மூதாட்டி ஔவை, காரைக்கால் அம்மையார், நாட்டிய பேரொளி மாதவி, கற்புக்கரசி கண்ணகி இவர்கள் எல்லோரும் எப்பெண்ணுக்கும் எந்நேரமும் வழிகாட்டியாக ஒளிர்கின்றனர். அப்படியிருக்க அண்மை காலத்தில் பெண்ணுக்கு நடந்தது என்ன? கல்வி மறுக்கப்பட்டது. மரப்பாவை வைத்து விளையாடிய சிறுமி மணமகள் ஆனாள். வரதட்சிணை கொடுமை, உடன்கட்டை ஏறுதல் என பல பல கொடுமைகள். மாற்றமும் நெருங்கி வந்தது. பெண் தன் உரிமைகளையும் சமத்துவத்தையும் தானே போராடி பெறத் தொடங்கினாள். தடைகளை எல்லாம் உடைத்துக்கொண்டு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக புது அவதாரம் எடுத்தாள். புது யுகம் கண்டாலும் புதிய வெளிச்சம் கிடைத்தாலும் பெண்களுக்கு புதிய புதிய பிரச்சனைகள், சவால்கள் இருக்கத்தான் செய்கின்றன. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, அலுவலகத்திலும் சரி. இந்த பிரச்சனை அவளுடையது மட்டுமல்ல, அவள் பெற்ற செல்வத்தின் பிரச்சனையும் என்பதை நகைச்சுவையோடு கூறுகிறது அவசர தாலாட்டு என்ற கவிஞர் வைரமுத்துவின் பாடல். அன்று முதல் இன்று வரை எத்தனையோ அக்னி பரீட்சைகள். அனைத்திலும் புடம் போட்டு மீண்டு வெற்றி கண்டு நவீன பெண்ணாய் நாளைய உலகை எதிர்நோக்கி நிற்கிறாள். அவள் தனக்குள்ளும் போராடி வெளியிலும் போராடி எதற்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வாள், வெற்றி காண்பாள். முன் சென்ற பெண்களின் அனுபவக் குன்றின் மேல் நின்று தொலைநோக்குடன் தொடுவானத்தை தொட வெற்றி நடை போடுபவளே நாளைய பெண்.